ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நாம் வீட்டிலே சுவையான முட்டை மசாலா குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இதை எடுத்து வச்சுருக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சோம்பு, பட்டை, கொத்தமல்லி தழை, புதினா, கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு சீவிக்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 6 முட்டை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டை வேக வச்சுருக்கிறேன். வேகட்டும். நாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி வரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம். நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வதங்கி வந்தாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டோன்னு மிக்சியில் அரைச்சிக்கலாம் வாங்க. அதில் மாற்றியாச்சு. நாம் முந்திரியும் இதாக கூட சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். மசாலா கூட ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம முட்டைங்களை போட்டு கலரி ரெடி பண்ணிக்கலாம். முட்டை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது
முட்டையில் மசாலா நல்லா சூப்பராக இறங்கும், நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். முட்டை மசாலா ரெடியாகி வந்துடும். வாங்க கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, நான் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கி விட்டுக்கினே இருக்கணும். நாம் அரைச்ச மசாலாவை இதை கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கலர் கிளறிட்டு ஒரு ஸ்பூன் நான் இன்றைக்கி வீட்டு மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் போதும். நான் ஏற்கனவே கொஞ்சம் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் காரம் கம்மியாக போடுறேன். அது இதுமாரி கிளறி விடணும். கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். மசாலா கொஞ்சம் வதங்கி வரட்டும். கேஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கலரிக்கணும். கொஞ்சமாக திட்டமாக தண்ணி கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்தாச்சு. வெயிட் பண்ணலாம். குழம்பு கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு கொதித்து நல்லா வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் முட்டை இது கலந்துக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ண முட்டைங்களை கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை போட்டு முட்டையை நம்ம இதில் கலந்தாச்சு. நாம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், முட்டை மசாலா ரெடியாகி வந்தாச்சு. அவ்வளோதான்.
பாருங்கள், சுவையான முட்டை மசாலா கிரேவி ரெடியாகி வந்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை மசாலா குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கூட கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.